செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே திமிரொன்று பிடிக்கும் அது என் தமிழுக்காய் இருக்கும் உடம்பில் ஏறும் முறுக்கு அனைத்தும் என் தமிழுக்கு ஆன சிறப்பாய் இருக்கும். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் அத்தியாயம் 2 உயிரெழுத்துக்கள். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ என உயிரெழுத்துக்கள் 12. இதில் பாருங்கள், இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் குரில் நெடில் என இருவகைப்படும். குறுகிய ஓசையுடைய ஆ இ உ ஏ ஓ என்னும் 5 எழுத்துக்களும் குற்றெழுத்து குறில், அதாவது இந்த 5 எழுத்துமே குறில் எழுத்துக்கள் அப்படின்றாங்க. எனக்கு ஸ்டெனோ நான் படிக்கும்போது தான் குறில் நெடிலே தெரியும். அது வரைக்கும் எனக்கு குறில் நெடிலே தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டெனோ படிக்கும்போது தான் தெரியும். நான் அந்தளவுக்கு மக்கா இருந்தேன். சரி, நம்ம பார்க்கலாம். அடுத்து, நீண்ட ஓசையுடைய ஆ இ உ ஏ ஓ என்னும் 5 நெட்டெழுத்து நெடில் ஐ நெட்டெழுத்து. இந்த ஆ நெடில், அந்த ஆ இ உ ஏ ஓ இது நெட்டெழுத்து நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஔ ரெண்டும் நெடில் ஆனாலும் 2 உயிர்கள் இணைந்த ஈருயிர்கள் ஆதலால் இவை பின்பு வரும். அந்த ஐயும் அவும் ஈருயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உயிர்குறிகள் குறில் ஆ ஏ இ 3 மெல்லிய புள்ளியாலும் ஓ உ 2 மெல்லிய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். நெடில் அதே நெடில் ஆ ஏ இ 3 அழுத்திய புள்ளியாலும் ஓ ஊ 2 அழுத்திய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க, இருந்தாலும் உங்களை நான் எழுதி காமிக்கிறேன். ஆ வந்துச்சுன்னா அது லைட்டாக புள்ளி வச்சா போதும். அதே ஏ வந்துச்சுன்னா அதுவும் லைட்டாக தான் ஆனால் அது செகண்ட் பிளேஸில் வைக்கணும். அடுத்து ஈ வந்துச்சு அப்படின்னா தேர்ட் பிளேஸில் ஒரு லைட்டாக ஒரு புள்ளி வைக்கணும். இதை நம்ம இந்த கோட்டுக்கு மேலே வைக்கணும். ஓகேவா? லைட்டாக தான் வைக்கணும் இதை. அடுத்து ஓ வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸில் லைட்டாக ஒரு கோடு. அதே ஊ வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸில் ஒரு கோடு. அதே நெடில் வந்துச்சு அப்படின்னா நெடில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் அழுத்தி. அதே நெடில் ஏ வந்துச்சுன்னா அழுத்து புள்ளி. அதே ஈ வந்துச்சுன்னா ஈ அழுத்து புள்ளி. அதே நெடில் ஓ வந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸில் ஒரு அழுத்திய கோடு போடணும். கொஞ்சம் அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அடுத்து ஊ வந்துச்சுன்னா தேர்டு பிளேஸில் ஒரு கோடு. இது இப்போ அந்த புக்கில் அந்த பிளேஸ் கொடுக்காம வச்சுருக்கிறாங்க. நம்ம அடுத்த ஸ்ட்ரோக் போடுறப்ப நம்ம பார்ப்போம். அந்தமாரி அடுத்து பார்ப்போம். உயிர்குறிகள் இடம். உயிர்குறிகளை போட ஒவ்வொரு கோட்டிற்கும் அருகில் முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என 3 இடங்கள் உண்டு. அதனால் அவ்விடங்களில் போடப்படும் உயிர்குறிகள் முதலெடுத்து உயிர்கள், 2ஆம் இடத்து உயிர்கள், 3ஆம் இடத்து உயிர்கள் என கூறப்படும். கோடு ஆரம்பமாகும் இடத்திலிருந்து உயிர்குறிகள் இடங்கள் எண்ணப்படும். அதனால் கீழ்கோடானால் மேலிருந்தும் கீழும், மேற்கோடானால் கீழிருந்து மேலும், படுக்கை கோடானால் இடமிருந்து வலமும் எண்ணப்படும். அது ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ பாஸ் ஸ்ட்ரோக்கு போடுறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு பிளேஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஃபோனை நானே கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால சரியாக அது காட்ட முடியல. காஸ் ஸ்ட்ரோக் போகிறோன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரா போடுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக போடுறேன். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், இந்த மாதிரி. அதே லா போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே இது முன்னாடி, இது பின்னாடி. எப்பவுமே இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே பின்னாடி தான் போடணும். அதேமாதிரி பாவக்கு இது முன், இது பின். ஓகேங்களா?
இந்த புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஸ்டெனோ புக்லேயும், அதையும் பாருங்கள். நம்ம அடுத்து பார்ப்போம். உயிர்க்குறிகளின் உபயோகம். மெல்லிய புள்ளியை முதலிடத்தில் போட்டால் அது உயிர் ஆ என்பதையும், இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஏ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் இ என்பதையும் காட்டும். அவ்வாறு மெல்லிய குறுங்கோட்டு இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஓ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஊ என்பதையும் காட்டும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆ ஃபஸ்ட் பிளேஸு, ஏ செகண்ட் பிளேஸு, இ தேர்ட் பிளேஸு, ஓ செகண்ட் பிளேஸு, ஊ தேர்ட் பிளேஸு. அந்த குறியில் வந்தால் மெல்லிய புள்ளி வைக்கணும், அது நெடியில் வந்து அழுத்திய புள்ளி வைக்கணும். அதுதான் அந்த பேரா சொல்லுது. உயிர் குறிலுக்கு மெல்லிய உயிர்க்குறிகளை எந்தெந்த இடங்களில் போட்டோமோ அந்தந்த இடங்களில் அழுத்திய உயிர்க்குறிகளை போட்டால் அவை அந்தந்த குறிலுக்கு இனமான நெடிலையே காட்டும். எழுதும் போது மெய்க்குறிகளை எழுதிவிட்டு உயிர்க்குறிகள் தனித்து போடப்படும். அதாவது பார்ப்போம், அது என்ன சொல்கிறோம், உயிர்க்குறிகளுக்கு மெல்லிய சரி, அது என்ன, அந்த பேரை என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து காவின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காவி, கான்றது நெடில். அப்போ அழுத்தி ஃபஸ்ட்டு புள்ளி கான்றது ஆஸ்டோக்கு தானே, இக்கு ப்ளஸ் ஆ. கா வி, கான்றது நெடில், வீன்றது குறியில். அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டு இந்த இடத்துல சின்னதாக புள்ளி வைக்கணும், காவி. அதே கவின்னு வந்துச்சுன்னா கவின்றது குறியில், க வி. அந்த உயிர் குறிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் கேடுன்றது நெடியில் அழுத்தி பிள்ளை வச்சுருக்கிறாங்க, கேடுன்றது குறியில் சின்னதாக பிள்ளை வச்சுருக்கிறாங்க. கோடுன்றது நெடியில் அழுத்தி குறுங்கோடு போட்டுருக்குறாங்க செகண்ட் ப்ளஸில். கோன்றது ஓ சவுண்டு தானே குறிக்குது, அதனால் செகண்ட் ப்ளஸில். கோடுன்றது என்னதை கொடுத்துருக்குறாங்க, குறியில். அதே பாரி நெடியில், பரி குறியில். அடுத்து இந்த பயிற்சி 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள். பயிற்சி 4, 3லாம் அடுத்து பார்ப்போம். நம்ம லெசன் மட்டும் பார்ப்போம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது, அதுக்காக தான். ஆரம்ப உயிர்க்குறிகள். உயிரெழுத்து ஆரம்பத்தில் கொண்ட பல வார்த்தைகள் குறைகின்றன. எடுத்துக்காட்டாக அடி, ஒடி, இடி இவற்றை காட்ட முன் போலவே மெய்க்குறிகளுக்கு முன் அடி, ஒடி, இடி என்று உயிர்க்குறிகளை போட்டு காட்டலாம். அடின்றது அந்த அந்த உயிர்க்குறி அட்டவணையில் இருக்குல்ல, அதையே போடாமல் நம்ம அந்த உயிர்க்குறி வச்சு கூட போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அடி, ஒடின்றது ஓஸ்டோக்கு போடாமல் அந்த குறியே போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஒடி, இடின்றது ஈக்கு நம்ம என்ன வைப்போம், தேர்டு பிளேஸில் ஒரு புள்ளி வைப்போம், அது அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்னும் உயிர்க்குறிகளை போட்டு காட்டலாம், இருந்தாலும் பின்வரும் கோடுகளுடன் சேர்த்து எழுதி சுலபமாக படிக்கும் வசதியை உத்தேசித்து ஆரம்பத்தில் மெய்க்குறிகளுக்கு முன்னால் வரும் உயிர்க்குறிகளுக்கு புள்ளி இல்லாத வேறு குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஆ, ஆ, இ, உ, ஏ, ஓ என்பவற்றுக்கு ரெண்டு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 உருவம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. ஆவுக்கு அதே தான், ஆவுக்கு அதே தான், ஈக்கு அதே தான், குறில் நெடுக்கு 2 ஒரே ஸ்டோக்கு தான். பதை இருப்பது. ஆரம்ப உயிர்க்குறிகள் அட்டவணையில் பார்க்க மெய்க்குறிகளோடு சேர்த்து எழுதும் போது இவற்றில் எந்த உருவம் அவற்றோடு வாகாக சேர்த்து எழுத வருகிறதோ அந்த உருவம் சேர்த்து எழுதப்படும். இக்குறிகளில் குறில் நெடில் ஒன்றிற்கு வேறுபாடு இல்லை. சந்தர்ப்பத்தை கொண்டு அவ்வேறுபாடு அறிய வேண்டும். அடிக்கிறது தான், ஆடிக்கிறது தான், ஆம்பலுக்கு அது தான், ஆணிக்கு அதுதான். இந்த ஆரம்ப உயிர்க்குறிகளை எந்தெந்த மெய்க்குறிகளோடு சேர்த்து எழுதுவது வாகில்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் மெய்க்குறிகளுக்கு முன்னால் இயல்பான புள்ளி உயிர்க்குறிகளே போட்டு காட்டப்படும். அதாவது இந்த உயிர்க்குறி ஸ்டோக்கு நம்மளால் போடுறது ஆட்டலைன்னா நம்ம அந்த புள்ளி கூட வச்சுக்கலாம். ஆவுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் புள்ளி தானே பார்த்தோம், ஆனால் அதுக்கு முன்னாடி வைக்கணும், அது முன்பின் பார்த்து வைக்கணும். அச்சேபை, ஏற்க, ஊசி இந்த வகையில் ஒரு கோட்டுக்கு முன் போடும் உயிர்க்குறிகள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு முன்னால் படிக்கப்படும். பின்வரும் உயிர்கள் அந்த மெய்க்கு பின்னால் படிக்கப்படும். கீழே வரும் அட்டவணையில் ஆரம்ப உயிர்க்குறிகளுக்கு ஏற்ப புள்ளி இல்லாத வேறு குறிகளையும் அவற்றின் எந்த உருவம்
அவற்றில் எந்த உருவம் எந்தெந்த மெய்க்குறியோடு சேர்த்து வாகானது என்பதையும் காண்க. மேலும் ஆரம்ப உயிர்க்குறிகளை சேர்த்து வாகில்லாத மெய்க்குறிகளுக்கு முன் புள்ளி உயிர்க்குறிகளே போட்டுப்பட்டிருப்பதை காண்க. அந்த உயிர்க்குறி அட்டவணை இதுதான் ஆரம்ப உயிர்க்குறி அட்டவணை. ஆவுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆவுக்கு அது தான், குறிலுக்கு அது தான், நெடிலுக்கு அது தான், ஈக்கு அது தான், ஊக்கு அது தான், ஏக்கு அது தான், ஓக்கு அது தான். இதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். அடுத்து மெய்களுக்கு முன் வரும் உயிர்களுக்கு ஆரம்ப உயிர்க்குறிகளை சேர்த்து எழுதுவதையும் மெய்களுக்கு பின்பு வரும் உயிர்களுக்கு புள்ளி உயிர்க்குறிகளோ போடப்படுவதையும் கீழே பயிற்சியில் காண்க. அந்த உயிர்க்குறி போட்டு எப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஈற்று உயிர்க்குறிகள் ஆ, ஏ, ஓ ஆகிய 3 உயிர்களும் மிக அதிகமாக வார்த்தைகளில் ஈற்றில் வரும் ஆ என்னும் உயிர் வினா பொருளையோ வியப்பு பொருளையோ அளிக்கும். அந்த ஆறுக்குள்ள அது வினா பொருளையோ வியப்பு பொருளையோ அளிக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏ என்னும் உயிர் வினாப்பொருள் சொல்லழுத்தம் எதிர்மறை முதலியவற்றை குறிக்கும். அதாவது ஏன்றது வினாப்பொருளை சொல்லழுத்தம் அப்புறம் எதிர்மறை முதலியவற்றை குறிக்கும் அப்படின்றாங்க. ஒரு வார்டு இருக்குன்னா சொல் அழுத்தமாக வரும் அப்படின்றாங்க. வினாப்பொருள் என்னது? கேள்விக்குறி உருவாக்குற மாதிரி வரும். ஓ என்னும் உயிர் வினாப்பொருள் ஐயம் முதலியவற்றை புலப்படுத்தும். வார்த்தைகளின் ஈற்றில் வரும் ஆ, ஏ, ஓ ஆகிய 3 உயிர்களும் வெவ்வேறு குறிகளால் குறிக்கப்படும். இவற்றை கீழே காண்க. ஹரியா, ஹரியே, ஹரியோ. ஓ சுழிச்சு விட்டுருக்குறாங்க, ஏக்கு விட்டுருக்குறாங்க, ஆக்கு ஈற்று உயிர்க்குறி ஏக்கு பிறகு மற்றும் ஓர் ஏ வந்தால் ஏ கொக்கி உள்ளே வேறொரு கொக்கி போடப்படும். ஓ வந்தால் சுழித்து விடப்படும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும். உள்ளேயோ. சரியா? எனக்கு இன்னைக்கு அடுத்ததையும் பார்க்கலாம்.